சாமுவேலின் மரணம். சாமுவேல் மரணமடைந்தான். இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். சாமுவேலின் மரணத்தை பற்றியும் அவரை அடக்கம் பண்ணியது பற்றியும் இந்த வசனத்தில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் தேசத்தின் நியாயாதிபதி. ஆனாலும் அவருடைய கடைசி காலத்தில இஸ்ரவேல் ஜனத்தார் அவரை தள்ளிவிட்டார்கள். இதன் நிமித்தமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை தம்முடைய நீதியினால் தண்டித்தார். சாமுவேல் தன்னுடைய முதிர் வயதில் மரணம் அடைந்தார். மோசேக்காக, யோசுவாவிற்காக, இஸ்ரவேலின் முற்பிதாக்களுக்காக இஸ்ரவேலர் துக்கம் கொண்டாடியது போல சாமுவேலுக்காகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் மரிப்பதற்கு 2 வருஷங்களுக்கு முன்பு சாமுவேல் மரித்திருக்க வேண்டும். சுமார் 98வது வயதில் சாமுவேல் மரணமடைந்திருக்கலாம். சாமுவேலின் சரீரத்தை ராமாவில் இருக்கிற அவருடைய வளவிலே அடக்கம் பண்ணினார்கள். வளவு என்பது வீட்டை குறிக்கும். அவர் வசித்த வீட்டில் சாமுவேலை அடக்கம் பண்ணவில்லை, அவருடைய கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். கல்லறைகளை மரித்தோரின் வீடு என்று அழைப்பது வழக்கம். சில சமயங்களில் கல்லறையின் மீது சிறிய வீட்டை கட்டி அதை ஞாபக சின்னமாக வைத்திருப்பார்கள். குடும்பத்தார் எல்லோரையும் அடக்கம் பண்ணுவதற்கு பெரிய கல்லறை வீடுகளும் இருந்தன. இந்த வீடுகளை நல்ல முறையில் பராமரிப்பது வழக்கம். சாமுவேல் மரணமடைந்த பின்பு சவுலுக்கு கர்த்தரிடத்தில் ஆதரவு இல்லை என்பதை தாவீது நன்றாக புரிந்து கொண்டார். ஆகையினால் தாவீது சவுலிடம் காண்பித்த அக்கறையை நிறுத்திவிட்டு அவரை விட்டு விலகிப் போகிறார். யூதாவின் தென்பகுதியில் உள்ள பாரான் வனாந்திரத்திற்கு தாவீது புறப்பட்டு போகிறார். சாமுவேல் தாவீதை அதிகமாய் சிநேகித்தார். சவுலோ தாவீதை விரோதித்தார். ஆனாலும் சவுலின் ராஜ்யபார காலத்தில் சாமுவேல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக மரணமடைகிறார். சவுல் சாமுவேலை சிநேகிக்கவில்லை, ஆனாலும் அவர் சாமுவேலுக்கு பயப்பட்டார். ஏரோது ராஜா யோவான் ஸ்நானனுக்கும் ஜனங்களுக்கும் பயந்தது போல சவுல் சாமுவேலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பயப்படுகிறார். ஏனென்றால் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டிருக்கிறார். சாமுவேல் மரணமடைந்த போது இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவருக்காக துக்கம் கொண்டாடுகிறார்கள். சாமுவேல் மரித்து போனாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியிலே அவர் செய்த ஊழியங்களை நினைத்து அவரை கனம் பண்ணுகிறார்கள். சாமுவேல் உயிரோடு இருந்த நாட்களில் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். ஜனங்கள் மத்தியிலே சாமுவேலுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. சாமுவேல் மரணமடைந்த போது ஜனங்கள் அவருக்கு தங்கள் நன்றியையும் மரியாதையையும் தெரியப்படுத்துகிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசிகளுக்கென்று ஒரு பாடசாலையை ஆரம்பித்தார். சாமுவேலே தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு தலைவர். தங்களுடைய பாடசாலையை ஸ்தாபித்த சாமுவேல் மரித்து போனதை நினைத்து தீர்க்கதரிசிகள் துக்கப்படுகிறார்கள். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். 1 சாமுவேல் 12:23. சாமுவேல் மரணம் அடைந்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய நெருங்கிய சிநேகிதரை இழந்து விடுகிறார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் நாயோதியிலே இருக்கிறார்கள். சாமுவேல் மரணமடைந்த அவருடைய சரீரத்தை நாயோதியிலே அடக்கம் பண்ணவில்லை. சாமுவேலை ராமாவில் இருக்கிற அவருடைய வளவிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். சாமுவேல் ராமாவிலே பிறந்தவர். தாவீது பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போகிறார். ஒருவேளை சாமுவேலின் மரண செய்தியை கேட்டு துக்கம் கொண்டாடுவதற்காக தாவீது இந்த வனாந்திரத்திற்கு போயிருக்கலாம். சாமுவேல் தாவீதுக்கு நெருங்கிய சிநேகிதர். தன்னுடைய சிநேகிதர் மரணமடைந்த செய்தி தாவீதுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது. சாமுவேல் மரணமடைந்ததினால் தாவீதுக்கு சவுலின் மூலமாய் வந்த ஆபத்து அதிகரிக்கிறது. ஒருவேளை இதன் நிமித்தமாக தாவீது பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் இருக்க வேண்டும். பாரான் வனாந்திரம் இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைக்கு வெளியே இருக்கிறது. தாவீது இங்கு கேதாரின் கூட்டங்கள் அண்டையில் குடியிருக்கிறார். ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். கேதாரின் கூடாரங்கள் அண்டையில்
குடியிருந்ததும் போதும். சங்கீதம் 120:5.